திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 985, அதிகாரம் சான்றாண்மை. 1948ஆம் ஆண்டு இஸ்ரேல் நாட்டின் முதல் பிரதமராக பதவியேற்றவர் டேவிட் பென் குரியன். அவர் தனது பதவி காலத்தில் எங்கு சென்றாலும் கையில் எப்போதும் ஒரு பூட்டிய பெட்டி ஒன்றை வைத்திருப்பார். எந்த அவசர நிலை ஏற்பட்டாலும் கூட அதை அடுத்தவரிடம் தரமாட்டார். இதை பல நாட்களாக கவனித்த எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இந்த பெட்டிக்குள் பெருந்தொகை ஒன்றை வைத்திருப்பார் என்றும் தனது பதவியை பயன்படுத்தி சேர்த்த பணமாக இருக்கும் என்றும் தங்களுக்குள் பேசிக்கொண்டனர். இதை எப்படியாவது பகிரங்கப்படுத்த வேண்டும் என்று வாய்ப்பு தேடி காத்திருந்தனர். ஒருமுறை நாடாளுமன்றம் கூடியது. காத்திருந்த வாய்ப்பு கனிந்து கண்முன் வந்தது. எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அனைவரும் கூட்டாக சேர்ந்து பெட்டியை திறந்து காட்டுமாறு பிரதமரை வற்புறுத்தினர். இதை சற்றும் எதிர்பார்க்காத பென் குரியன், இது என் சொந்த பெட்டி, இதை பொதுவில் திறந்து காட்ட தேவையில்லை என்று மறுத்தார். ஆனால் அவர்கள் பலமாக வற்புறுத்தவே பெட்டியை திறந்து காட்டினார். அந்த பெட்டியினுள்ளே ஒரு சின்னஞ்சிறிய பழைய கோட் மற்றும் ஒரு சிறிய கம்பு மட்டுமே இருந்தது. பென் குரியன் பெட்டியை திறந்து காட்டிவிட்டு, இளமை பருவத்தில் நான் ஓர் ஆடு மேய்க்கும் சிறுவன், அந்த தொழில்தான் என்னையும் என் குடும்பத்தையும் வளர்த்தது, அப்போது நான் பயன்படுத்திய கோட்டும் கம்பும் தான் இவை என்று கூறினார். இதை கேட்டதும், இவற்றை ஏன் இப்படி எப்போதுமே தூக்கிக் கொண்டே அலைகிறீர்கள் என்று ஒருவர் கேட்க, அதற்கு இளமை பருவத்தில் அவ்வாறு இருந்த நான் இந்த பருவத்தில் அதிகார போதைக்கும் பணத்திற்கும் அடிமையாகிவிடக்கூடாது என்பதற்காகவும் ஏழை எளியவர்களுக்கு உழைக்க மறந்துவிடக்கூடாது என்பதற்காகவும் தான் என்று விளக்கினார். மேலும் இவை இரண்டும் வெறும் பொருட்கள் அல்ல, நான் கடந்து வந்த பாதையின் நினைவு பரிசுகள் என்றார். எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அனைவரும் அவருடைய விளக்கத்தை கேட்டு வியந்தனர். ஆணவமின்றி பணிவுடன் நடத்தலே சிறந்தவர்களுடைய ஆற்றல், அதுவே பகைமையை கூட மாற்றுகின்ற படையாக சான்றோர்க்கு அமையும் என்பதை ஆற்றுவார் ஆற்றல் பணிதல், அது சான்றோர் மாற்றாரை மாற்றும் படை என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். ஆணவம் தென்பட்டால் அறியாமை, அடக்கம் தென்பட்டால் சான்றாண்மை.